அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களை ஒரு குழப்பணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். என்னடா இது, நீ ஆல்ரெடியே குழப்பிட்டு தான் இருக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, டைரெக்டாக ஒரு ஸ்டாக் நேம் சொல்லணும், அல்லது கட் அண்ட் ரைட்டாக இப்படி பண்ணு இது நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது யாருனாலையுமே சொல்ல முடியாதுங்க. சொல்லி நடந்தாலும் அது லக்கு தான்னு நினச்சிக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும் பொழுது அதுக்குள்ளே ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்குறது மூலமாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிற டெசிஷன் எடுக்கும் பொழுது இந்த சிந்தனை உங்களை திங்க் பண்ண வைக்கும், அல்லது அந்த சிந்தனையை அந்த இடத்துல நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. அதுதான் இந்த சேனலோடைய அச்சீவ்மெண்ட். அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சயின்ஸு கிடையாது. இது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு இடம். எக்கானமியை தான் ஃபண்டமெண்டலாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆனாலும் ஸ்டாக்குங்கிறது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையில் உங்களுக்கு மக்கள் எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை பிடிச்சி போயிடுச்சுன்னா இஷ்டத்துக்கு போய் வாங்குவாங்க, விலை ஏறும். சரிதானே? அந்த ஃபேக்டரும் இருக்குது, சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் இருக்குது. அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிகிட்டே தான் வர்றேன். சரி, இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, சில கான்ட்ரடிக்டிங் உண்மைகளையும் பேச போகிறேன். எப்படியெல்லாம் நடக்கலாம், அதாவது என்னென்னலாம் எனக்கு கூட நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சிந்தனை 1. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வர்றோம்? நம்மளுக்கு எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன் வேணும். ஏன் எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன் வேணும்? அதிகமாக இன்ஃப்ளேஷன் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக நம்மளால் ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சாதான் அது ரியல் க்ரோத்து. நம்ம உழைக்கிறதுக்கான காசை வாங்குகிறோம். அந்த காசு இம்மீடியட்டாக அடுத்த நாளில் இருந்தே சும்மா வச்சுட்டு இருந்தாலே கரைஞ்சிரும். அல்லது நீங்கள் எஃப்டியில் போட்டாலே அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாமல் ஓவர் த பீரியடு 1%, 2% அப்படின்னு வருஷத்துக்கு எரோடாகி அதாவது உடஞ்சி உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்க்குறப்போ அன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு நீங்கள் எஃப்டியிலேருந்து வர்ற காசு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ரியல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்படிங்கிறத தான் நான் தண்ணிக்குள்ளே சர்க்கரையை போடுறோம், எஃப்டியில் வைக்கிறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்டி ரிட்டர்ன் கூட எடுக்காமல் நிறைய ஸ்டாக்ஸு இருக்குது. எஃப்டி ரிட்டர்ன் கூட கொடுக்க முடியாமல் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் போட்ட பணத்தையே இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது 15 வருஷம் கழிச்சும் நடக்கும். ஸோ 15 வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஒரு 10 ஸ்டாக் வச்சுருந்தாலும் அந்த 10 ஸ்டாக்குமே 15 வருஷம் கழித்து இல்லாமல் போகும். அல்லது அந்த 10 ஸ்டாக்குமே 15 வருஷம் கழிச்சும் நீங்கள் வாங்கின விலையை விட கீழே இருக்கும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதை புரியாமல் நீங்கள் உடனே இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு உடனே எஃப்டியில் போடாதீங்க. நான் எனக்கு நடந்த சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். இப்போது 2007 பீக்கில் நான் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வாங்கினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நிறைய காசு போட்டு வாங்கினேன். புரியுதுங்களா? அன்னைக்கு நிலைமைக்கு என்கிட்ட இருந்த 4 வருஷ ஒட்டுமொத்த சம்பள காசு, புரியுதுங்களா, அதெல்லாம் பிரித்து தான் ஸ்டாக்கு வாங்கினேன். அதில் ஒரு ஸ்டாக்கு தான் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. என்னை பொறுத்த வரைக்கும் 4 வருஷ சம்பளத்தில் ஒரு மிகப்பெரிய போர்ஷனை ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவில் வாங்கிட்டேன். எப்போ வாங்கினேன்? 2007 பீக்கில் வாங்கினேன். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்? 250 ரூபாய் ரேஞ்சுக்கிட்ட வாங்கினேன். அது ஒரு 2% விழுந்தால் ஆவரேஜ் பண்ணுறது, அடுத்து ஒரு 2% விழுந்தால் ஆவரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நல்லா 200க்கு மேலே இருக்கிறதுலே நிறைய ஆவரேஜ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? பண்ணிவிட்டு அன்னைக்கு நிலைமைக்கு ஜிஎம்ஆர் வாசன் அவார்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, சூப்பர் கம்பெனி. சரிங்களா?
அந்த கம்பெனியை நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அந்த மேக்ஸிமம் பீக்கை வந்து அட்டைன் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அந்த 2008 கிராஷை முடிஞ்சிட்டு திருப்பி வந்து ரெக்கவரி மாதிரி காட்டின சமயத்தில் அந்த 250 இல்லை 240 அந்த ரேஞ்சில் டச் ஆச்சு. நான் வாங்கின ப்ரைஸை விட இது வந்து இன்னும் ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ தான் கம்மியாக இருந்துச்சு. சரி, இந்த ஸ்டாக் வந்து அட்லீஸ்ட் நம்ம வாங்கின விலைக்காவது வந்துடட்டும், நம்ம வித்தரலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வரலை, அதுலேருந்து கீழேயே போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இது என்னுடைய உதாரணம். எதுக்கு சொல்கிறேன், 2013-14 வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். புரியுதுங்களா, ஒன்றுமே நடக்கலை. 250 ரூபா இருந்த ஸ்டாக்கு 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எனக்கு ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க்குக்கு கையில் காசு இல்லை. 10,000 ரூபா காசுக்கு, அல்லது ஐயோ நான் 10,000 சொல்லிட்டேன்னா அப்போ எவ்வளோன்னு வந்து கால்குலேட் பண்ணிடுவீங்களே. சரி, 10,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒட்டுமொத்த ஸ்டாக்கையும் பல லட்சங்கள் இழந்து நான் வந்து விற்றது தான் வரலாறு. புரியுதுங்களா, இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது மட்டும் இல்லை, இது மாதிரி நான் வச்சுருந்த நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸையும் வந்து நான் சொல்லலாம், பேசலாம். அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இதை விட கேவலமாக இழந்த ஸ்டாக்குகள் தான். ஆனால் அந்த டைமில் 2007 இவை எல்லாமே மிகப்பெரிய கம்பெனிகளாக பேசப்பட்டது. சரிங்களா, இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த போட்ட காசு சும்மா எஃப்டியில் போட்டிருந்தாலே இந்நேரத்துக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும். சரிங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். கேபிட்டலும் லாஸு, எஃப்டி ரிட்டர்ன் கூட வரல, டைம் லாஸு. 2008 2014 வரும்னா எத்தனை வருஷம்னு, 2013-14னா எத்தனை வருஷம்னு பார்த்துக்குங்க. 6-7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போவும் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஸ்டாக்கு நான் வாங்கின விலைக்கு ஒன்றும் வந்திருக்கிறாது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அட்லீஸ்ட் கம்பெனியாவது இன்னும் இருக்குது. சரிங்களா, அது ரீசெண்டாக ஏதோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்னு தனியாக பிரித்து கொடுத்தாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணுறதை கற்றுக்கங்க. அப்படி முடியலையா, இண்டெக்ஸில் நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சிப் பண்ணிக்கிட்டே போங்க.